எல்லோருக்கும் தமிழால் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, நிகழ்ச்சிகளை கலையகத்திலே இருந்து அழகாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய விதுஷன் கலைஞர் விதுஷன் அவர்களே, எல்லோருக்கும் மதுரகவியின் வணக்கம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கடந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி பரப்புகளிலே மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தினுடைய அங்கே இடம்பெறுகின்ற மகோற்சவ பெருமைகளையும் மாவட்டபுரம் கந்தசாமியினுடைய வரலாற்று சிறப்பம்சங்களையும் நாங்கள் பார்க்கலாம் என சிந்தித்தோம். மாவி கந்தனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கடந்த பரப்புகளிலே அந்த அங்கசுந்தரி என்பவளுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்து வந்தோம். மாருத புரவீக வெள்ளியருடைய மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தை கட்டி கொடுத்தவளுடைய பெருமையை, சிறப்பை, திருப்பணி கங்கரியத்தை நாங்கள் எண்ணிக்கொண்டு இன்றும் அந்த தொடராக அங்க சுந்தரி சாந்தலிங்க முனிவருடைய பாதக்கமலங்களிலே விழுந்தால் பணிந்தால் தீர்த்த யாத்திரைக்காக இலங்கைக்கு வருவதற்கு அவள் ஆரம்பமானாள் என்ற செய்தியோடு அவள் தீர்த்த யாத்திரையை தொடருகிறாள். உடனே அவள் தீர்த்த யாத்திரையை தொடர்வதற்காக இலங்கைக்கு வருவதற்காக இந்தியாவிலே காவிரி பட்டின கரையிலிருந்து புறப்பட்டு இந்து சமுத்திரம் என்னும் மகேந்திர கடலில் குளித்து தெற்கே ஏமகூடம் என பெயர் பெற்ற சுப்பிரமணிய அந்த துர்வாச சாந்த தலமாகிய கதிர்காமத்தை சென்றடைந்தால், பாருங்கள் கதிர்காமத்துக்கு இருக்கிற சிறப்பு. இலங்கைக்கு வந்தால் அங்கே தென்னிலங்கையிலே இருக்கிற கதிர்காம கந்தனுடைய ஆலயத்துக்கு போனார். திடீரென்று மாவட்டபுரத்துக்கு விரையில் அவள் கதிர்காம கந்தனுடைய ஆலயத்துக்கு சென்றார். அங்கே கதிர்காம கந்தனுடைய மாணிக்க கங்கை புனித தீர்த்தத்திலே மூழ்கினாள். அவளுக்கு மாருதப்புறவே வள்ளிக்கு அங்கே கதிர்காமத்தில் குதிரமுகம் மாறாது, மாவட்டபுரத்தில் தான் மாறும். தீர்த்தமாடி கதிர்வே பெருமானை வணங்கி வருவாள் ஆயினாள். ஏமகூடத்திலே தங்கியிருந்து கதிர்காம கந்தனை வழிபாடு செய்து வருகிறாள். சரி, அங்கேயும் வடகோடியிலே கடற்கரையிலே திவ்ய தீர்த்தம் ஒன்று உள்ளது. வடகோடியிலே கடற்கரையொத்தி புனிதமான தீர்த்தம் ஒன்று இருக்கிறது. சாந்தலிங்க சுவாமி ஏற்கனவே சொல்லிவிட்டார். அங்கு சென்று அங்கே மாணிக்க கங்கை கரையிலே கதிர்காமக்கந்தனை வணங்குவது போல அங்கே காங்கேயனை அன்புடன் நினைந்து மூழ்குவாய். ஆனால் கதிர்காமக்கந்தனை போல அங்கே காங்கேசன் துறையிலே வந்த விக்கிரகம் முருகனுடைய விக்கிரகங்கள் வந்த சேர்ந்த காரணத்தினாலே அந்த கரை காங்கேசன் துறை எல்லோருக்கும் தெரியும். அங்கு சென்று காங்கேயனை அன்புடன் நினைந்து மூழ்குவாயில் நின் எண்ணம் நிறைவேறும் என அசரீது கூறித்து. ஆகவே இந்த தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கு தெய்வ குறிப்புகள் கிடைக்கும், அசரீதி வந்து போகும், அந்த அனுகூலங்கள் பெருகும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல நேயர்களே, கீரிமலையை அடைந்து இவள் வருகிறாள். கீரிமலைக்கு வருகிறாள், நகுல முனிவரை சந்திக்கிறாள். நகுல முனிவரை சந்தித்தது மட்டுமல்ல, உடனடியாக சாந்தலிங்க அந்த சுவாமி சொன்னது போல அவள் கண்ட காட்சிகள் எல்லாம் அவளுடைய மனதை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தியது. அங்கசுந்தரியும் மகிழ்ச்சியுற்றால்
அங்கே நகுல முனிவரை பார்த்தவுடனே அவளுக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது. கீரிமலை சாளரிலே வந்திறங்கி வளவர்கோன் என்னும் இடத்திலே பாளையம் போட்டிருந்து, வளவர்கோன் என்னும் இடத்திலே அவள் பாளையம் அமைத்து தனது விரதத்தை அனுட்டிப்பால் ஆயினாள். முனிவர் சொன்னது போல அந்த நியதிகளை காலக்கிரமத்திலே அவள் தவறாது பேணி வருகிறாள். அந்த முனிவர் சொன்னது போல நகுல முனிவரை வணங்கி ஆசீர்வாதம் முதலிலே பெற்றுக் கொடுக்கிறார். வந்தவள் நகுல முனிவரை பார்த்தால், நகுலேஸ்வர அந்த முனிவரை பார்த்தால், அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றால் தன்னுடைய கடமைகளை தொடங்கினாள். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம். சரி, அங்கே சுந்தரி தனக்குள்ள வருத்தத்தை அவரிடம் சொன்னாள். வந்தவள் சுவாமியை சந்தித்தால் அப்ப பேசாமலா இருப்பாள். தனக்கு வந்த குண்ம நோய், தனக்கு ஏற்பட்ட தனக்கு அமைந்த குதிரை முகம், இத்தனையும் நிவர்த்தி செய்த இலங்கைக்கு போன்று சார்ந்த லிங்க சுவாமியினுடைய அருள்கூற்று எல்லாவற்றையும் நகுல முனிவரிடம் சமர்ப்பித்தார். சொன்னார். முனிவர் அவளை பத்மாசனத்திலே இருக்க வைத்தார். சரியம்மா வா அமர்ந்து கொள். பத்மாசனத்திலே இருக்க வைத்து தன்னுடைய சிசியை தன்னுடைய பிரதம சிசியாக அவளை மாற்றினாள். சரி மங்கையே, உனக்கு தெய்வ அருள் கிடைக்க பெற்றதாலே நீங்கி இவ்விடத்தை வந்தடைந்தாய். பாருங்கள், எங்க இருந்து எங்க வந்தாள்? தெய்வ அனுகூலத்துக்காக உனக்கு தெய்வ அருள் கிடைத்தது அம்மா. அது கிடைத்த காரணத்தினாலே தாயே நீ இந்த இடத்தை வந்தடைந்தாய். இது தெய்வத்தினுடைய செயல். அது மட்டுமல்ல, இந்த தல மகிமையை நான் கூறுகிறேன் கேட்பாய். இந்த மாவட்டபுரத்தினுடைய தல மகிமையை, கீரிமலையினுடைய அந்த புனித நதியினுடைய சிறப்பை, பக்தி அனுபவங்களை சொல்லுகிறேன் கேட்பாய் அம்மா, அமர்ந்து கொள். சரி, அந்த குருசீட முறைமை அங்கே ஆரம்பமாகிறது. பாருங்கள், உடனடியாக இந்த கீரிமலையினுடைய வரலாறு இதுதான். வந்தவள் ஏற்கனவே அறிந்தாலும் அதை பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டும் தானே. அது நகுல முனிவரிடத்திலே ஞான உபதேசம் பெறப்போகிறாள் அல்லவா, என்ன அற்புதம். அதற்காக தான் நாங்கள் எந்த இக்கட்டான காலத்திலும் கீரிமலைக்கு போகிறோம். திருதாயுகத்திலே பரமேஸ்வரன் பார்வதி சமேதராக இந்த மலைச்சாரலிலே எழுந்தருளிய பொழுது பார்வதி தேவி நீராடுவதற்காக கண்டகி தீர்த்தத்தை பரமேஸ்வரன் இந்த இடத்திலே சேர்த்து வைத்தார். தன்னுடைய துணைவியார் குளிக்கிறதுக்காக, பார்வதி தேவி நீராடுவதற்காக தலைவன் பரமேஸ்வரன் இந்த இடத்திலே அந்த கண்டகி தீர்த்தத்தை சேர்த்து வைத்தாள். அவன் அருளாலே வந்தாள் வணங்கி. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம். கேட்கிற உங்களும் நீங்கள் தவம் செய்தவர்கள். சரி, இந்த தீர்த்தத்திலே நகுலம் இவர் சொல்லிக் கொண்டு போறார். தீர்த்தத்தை பற்றி சொன்னார். ஆர் உருவாக்கினார், ஆர் குளம்பட்டினார், தன்னுடைய துறவியார் குளிப்பதற்காக. என்னப்பா சரி, இந்த தீர்த்தத்திலே தேவர்களும் இருடிகளும் பிறரும் தீர்த்தமாடி சுகம் பெற்றார்கள். சாதாரணமான தீர்த்தம் அல்ல. இருடிகள், தவயோகிகள், முனிவர்கள், முனி சிரேஷ்டர்கள் வந்து குளித்தார்களப்பா, விமோசனம் பெற்றார்கள். ஆகா, உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறதம்மா. சரி, அதனாலே திரேதாயுகத்திலே நீராடு. இந்த நாடு புண்ணியபுரம் என்று பெயர் பெற்றது. திரேதாயுகம் 4 யுகங்கள்ல, இப்ப கலியுகம். திரேதாயுகத்திலே இந்த நாடு புண்ணிய நாடு என்ற பெயரோடு விளங்கியது தாயே. இவ்வாறு பல மகிமைகளை, தீர்த்தத்தின் சிறப்புகளை முனிவர் அங்கேய சுந்தரிக்கு அழகாக எடுத்துரைத்தார். எடுத்த மாத்திரத்திலே குதிரைமுகம் நீங்க இருக்க வேணும். சொல்ல கேட்டாலே குதிரைமுகம் போயிருக்கு, போகல, போக நாள் இருக்கு. சரி, குதிரைமுகம் பாருங்கள், அவருக்கு ஏற்பட்ட இந்த வரலாறுகளை கேட்டறிந்த மாருத புரவீக வள்ளி அங்க சுந்தரி தெளிவா இருக்க வேணும். மாருத புரவீக வள்ளி மீண்டும் முனிவரை வணங்கி கூறப்பட்ட மூர்த்திதள தீர்த்த விசேடங்களையும் மகிமைகளையும் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து, நகுல முனிவர் தானே முழுமையா சொல்லி போட்டார். சரி, இந்த அங்கிய சுந்தரி மாருத புரவீக வள்ளி முழுமையாக அறிந்து கொண்டாள். தீர்த்த விசேடங்களை தெரிந்து கொண்டாள். அவள்
இப்படியெல்லாம் மெய் புலாங்கிதம் அடைந்து அங்கே அவள் என்ன செய்கிறாள் என்றா சதா கண்டப்பெருமானுடைய தியானத்திலே இருந்தாள். முருகனுடைய கரையில் இருக்கிற கீரிமலை. ஆகவே கந்தப்பெருமானுடைய தியானத்திலே ஈஸ்வர தியானத்திலும் மூழ்கியவளாய் சங்கப்பித்து தீர்த்தமாடி சிவாலய தரிசனம் செய்து வருகிறாள். நகுல முனிவருடைய அருள் வாக்கு கேட்டவள் ஒவ்வொரு நாடும் தீர்த்தமாடி கந்தசுவாமியாரிடத்திலே போய் ஓம் சரவணபவாய நம, ஓம் சரவணபவாய நம, இப்படி நாங்கள் சொல்ல முடியாது. அவள் முருகப்பெருமானை மனம் மொழி மெய் அன்போடு வணங்கி முருகப்பெருமானுடைய திருவருளிலே இரண்டர கலந்து சதா நீராடி தீர்த்தமாடி தியானம் இருக்கிறாள். அவளுடைய வேண்டுதல் நடைபெறத்தானே வேணும், விருப்பம் நிறைவேற வேணும் அல்லவா? அதுக்காகத்தானே விரதம். நாங்கள் எனக்கு விரதம் பிடிக்கிறோம். மகன் வெளிநாடு போக வேணும், மகளுக்கு கல்யாணம் நடக்க வேணும், பிள்ளை புலமை பரிசில் தேர்வில் சித்தி அடைய வேணும். இதுதானே விண்ணப்பம், இதுதானே வேண்டுதல். சரி, மாறுதப்பிரவி வெளியும் அவளுடைய யவனமான தோற்றம் மாற வேண்டும், மீண்டும் பெற வேண்டும். எனக்கு குதிரை முகம் சரியில்லை, ஆகவே இந்த முகம் மாற வேணும் நினைத்தாள். நாட்கள் செல்ல செல்ல இவளது முகம் மாறப்பெற்று நோயின் நீங்கியது. என்ன அற்புதம்! தவம் செய்ய வேணும், நீராட வேணும், குளிக்க வேணும். இப்போவே குளிக்காமே சில பேர் கோயில் அடிக்க போறார்கள், பயப்பட இல்லை. ஆகவே அதே போல மீண்டும் யவன சொரூபத்தை பெற்றாள். அவள் அப்படியே தியானம் செய்தால், நீராடினால், முருகனை கும்பிட்டால் அவளுக்கு பழைய முகம் வந்தது. அவள் ஒரு பேரழகியான வந்து திரும்பினால் அவளுடைய பருவம் திரும்பி விட்டது. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வெள்ளியாக மாறுதப்புறவீக வெள்ளி வந்தாள். இல்ல அற்புதம்! எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய கீரிமலையில குளிச்சபடியால்தான் அவளுக்கு இந்த முகம் வந்தது. அப்ப எல்லாரும் நாங்கள் கீரிமலைக்கு இனிமேல் போவோம், போய்கொண்டுதானே இருக்கிறோம். சரி நேயர்களே, தெய்வ திருவருளினாலும் அந்த சுகமடைந்த மாறுதப்புறவீகவல்லி இந்த இடத்தை மகா புண்ணியபுரமாக்க வேண்டும். நான் வந்து நீராடின இடம் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. மரங்கள் இயற்கையாக காட்சி அளிக்கிற இதுவும் ஒரு வடிவுதான். ஆனா இதை நான் புண்ணியபுரமாக மாற்ற வேணும். கந்தப்பெருமான் எனக்கு காட்டிய திருவருளை நான் வியந்து கொள்ளுகிறேன், இதை புண்ணிய புறமாக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்படி சிந்தனை வந்து வருகிறது. உடனடியாக மக்கள் அனைவரையும் சுகமாக வாழ வேண்டும் என்றும் நினைத்து அதற்கேற்ற கர்மங்களை செய்ய முனைந்தாள். பேரரசி தானே, ராசாத்தி தானே, ராணி தானே. சரி, தான் சுகமடைந்த செய்தியை தனது அவாவினை தனது தாதந்தையருக்கு அறிவித்தார். இலங்கையிலிருந்து தந்தி அடிச்சார். அப்ப டெலிபோன் இல்லை, அப்ப கையெழுக்க தொலைபேசி இல்லை, கதைக்கிறதுக்கு உடனே அறிவித்தார். அம்மாவுக்கு அப்பாவுக்கு, அப்பாவோட அம்மா தான் சந்தோஷப்படுவாள். பிள்ளைக்கு குதிரை முகம் மாறிவிட்டது. அது இலங்கையிலே, வடக்கிலே, கீரிமலையிலே இவளுக்கு குதிரை முகம் போய்விட்டதா? என்ன வடபுலம்! சரி, இந்த வேளையில ஒரு நாள் நகுலேச பெருமான் கனவில் தோன்றி, இது அடுத்த பிரச்சனை. நகுலேச பெருமான் கனவில வந்து, பெண்ணே, உனது கவலை, உனது எண்ணத்தை நிறைவேற்றும் எல்லா உயிர்களுக்கும் செகம் புறவும். நீ நினைக்கிறது, எண்ணியது முடிதல் வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? உன்னுடைய எண்ணம் நிறைவேறும், எல்லா உயிர்களும் சுகம் பெறும், நலனாக வாழ வேண்டும். உடனடியாக இதற்காக நீ கனவில வந்து நகுலேஸ்வர பெருமான் தோன்றி சொல்லுகிறார். கதிரேசன் கோவிலை புதிதாக நிர்மாணி என்று திருவருள் பாலித்தார். கோயில் இப்ப பழைய கோயிலா இருக்குதம்மா. இந்த கோவிலை திருப்பணிகள் எல்லாம் செய்து ஒரு மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலாக நீ மாற்ற வேணும் என்று நகுலேஸ்வர பெருமான் கனவிலே வந்து இந்த மாருதப்புரவீக வள்ளிக்கு செய்தியலை சொல்லுகிறார். சரி, கதிரேசன் கோவிலையும் புதிதாக நிர்மாணி என்று திருவர் தனது மகள் தனக்குண்டான பிணி மாறப்பெற்று ஒரு கந்தசாமி கோவிலை கட்டியதாக முற்பட்ட செய்தியை மதுரை மன்னன் திசையுக்குற பெருவழுதி. இலங்கையிலே மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலை மகளினுடைய நன்றிக்காக, மகளுடைய குதிரை முகம் மாறிய இடத்திலே நான் கந்தப்பெருமானுக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று உறுதி பூண்டான் மன்னன் திசையுக்குற பெருவழுதி. பாருங்க, அறிந்து மனமகிழ்ச்சி அடைந்து
உள்ள பூரிப்போடு கட்டடம் சமைக்க வல்ல சிப்பாசாரியார்களையும் ஏனைய வல்லுநர்களையும் தேவையான பொருட்களையும் திரவியங்களையும் உடனேயே அனுப்பி வைத்தார். உக்கிர பெருவழுதி என்ற மன்னன் கட்டட ஆயுதங்களுக்குரிய கட்டடங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அங்கே ஏனைய திரவியங்களையும் உடனே அனுப்பி வைத்தார். ஒரு சுபமுகூர்த்தத்தில் இவை யாவும் மாவட்டபுரத்துக்கு வந்தடைந்தன. இதுதான் வரலாறு. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவட்டபுரம் கந்தசாமி கோவில். இப்பொழுது உற்சவங்கள் ஆரம்பமாகி இருப்பதனாலே பார்ப்பது அது பொருத்தம். சரி, சாத்திர விதிகளோடு பிரகார கோவில் அமைந்தது. பாருங்க, நெச்ச மாத்திரத்தில் செய்ய எல்லாம் தெய்வ அனுகூலம். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆலயத்துக்கு கோயில் கட்டியாச்சு, வளமான கோயில் கட்டியாச்சு. மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் கட்டப்பட்டு விட்டது. சரி, இந்த கோவிலிலே பிரதிஷ்டை செய்ய வேண்டிய விக்கிரகங்களும் மற்றும் பொருட்களும் திரவியங்கள் யாவும் அனுப்பி வைக்கப்பட்டன. ஏற்கனவே கோயில் கட்டுவதற்கான தளவாடங்கள், அந்த கோயில் கட்டட கலைஞர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்துதான் உக்கிரவழுதி என்ற மன்னன் தன்னுடைய மகளுக்காக இங்கே வடக்குக்கு அனுப்பி வைத்தான். சரி, கோயில் கட்டிட வேலைகள் எல்லாம் முடிந்து சுவாமியை பிரதிஷ்டை செய்ய வேணும், முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த விக்கிரகங்கள் மற்றும் பொருட்கள் திரவியங்களையும் அனுப்பி வைக்கப்பட்டன. கோயிலே வைக்கப்பட வேண்டிய அனைத்து விக்கிரகங்களும், மருந்து பொருட்கள், அபிஷேக திரவியங்கள், கும்பாபிஷேக பெருவிழாவுக்குரிய அனைத்து அபிஷேக திரவியங்கள், அதை நடாத்துவதற்குரிய சிவாச்சாரியார்கள், தீட்சிதர்கள் ஆலோசனைக்கமைய இந்த காயாத்துறைக்கு காங்கேசன் என்னும் மறுநாமம் கொண்ட கந்தசுவாமி விக்கிரகம் வந்து சேர்ந்தது. காங்கேயன் என்று சொன்னால் கந்தசுவாமியார் தான். அவருக்கு ஏற்கனவே காங்கேயன் என்ற பெயர் இருக்கிறது. இந்த காங்கேயன் என்ற விக்கிரகம் வந்து இறங்கிய இடமானபடியாலே அது காங்கேசன் துறை. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் வரலாறு. சரி, விக்கிரகம் இங்கே வந்திறங்கியது. வந்திறங்கின காரணத்தினாலே அந்த துறைமுகம் காங்கேசன் துறை என்ற நாம சிறப்போடு விளங்கியது. சரி, அன்று முதல் இன்று வரையும் இனிமேலும் அது காங்கேசன் துறை தான். காங்கேயன் என்ற முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வந்து இறங்கின துறைமுகமான காரணத்தினாலே அது காங்கேசன் துறை. ஆகவே இத்தகு பெருமைகள் கொண்ட மாவட்டபுரம் என வழங்கப்பட்டு பாரத புரவீக வள்ளியினுடைய குதிரை முகம் மாற்றிய சேத்திரம் திருநாமத்தோடு இந்த ஆலயம் விளங்கி காணப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்று சொன்னால் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு இருக்கிற வரலாற்று பெருமைகள் இதுதான். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், அங்கே தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயம், மண்டூர் முருகப்பெருமானுடைய ஆலயம், கதிர்காம கந்தனுடைய ஆலயம், இவ்வாறாக இலங்கை முழுவதும் இருக்கிற முருகன் ஆலயங்களுக்குள்ளே அபிஷேக கந்தன் என்ற பெயரோடு விளங்குவது மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம். நல்லூர் கந்தசாமி ஆலயம் என்றால் அலங்கார கந்தன். தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயம் என்றால் அன்னதான கந்தன். அங்கே காவடி கந்தன். ஆனால் அபிஷேகங்களாலே சிறப்பு பெறுகின்ற ஒரு ஆலயம் எது என்று சொன்னால் மாவட்டபுரம் கந்தசாமி கோவில். ஆகவே 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை பெருமானுடைய திவ்யமான மகோனதமான
மகோத்சவ பெருவிழாக்கள் ஆரம்பமாகி ஆடி அமாவாசை, ஆடி மாதத்திலே வருகிற அமாவாசை தினத்தன்று கண்டகி தீர்த்தத்திலே கந்த சுவாமியார் அங்கே தீர்த்தமாடுகிற திருவருள் தரிசனத்தை பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பார்ப்பார்கள். அங்கே தீர்த்தம் மட்டும் நடைபெறுவது இல்லை, அந்த திருக்கரையிலே பிதிர்க்கருணையை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தை ஆடி அமாவாசை தீர்த்தம், மாவட்டபுரம் கந்தசுவாமியினுடைய தீர்த்தம் நமக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லி, தொடர்ந்தும் இந்த உற்சவகால சிறப்புகளை எல்லாம், மாவட்டபுரம் கந்தசுவாமியினுடைய பெருமைகளை எல்லாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறீர்கள். மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலினுடைய அந்த உற்சவங்கள் நிறைந்து ஆடி அமாவாசை வந்து 6வது தினத்திலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழாவும் ஆரம்பம் ஆகிறது என்ற நல்ல சிந்தனையை முருகன் எங்களோடு சேர்த்து கொள்ளுகிறான் என்று நினைத்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.